வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின முக்கியமான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். அதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அதை தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒப்பந்த அடிப்படையில் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விசி ஹோஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்டிங். ஸோ இந்த டெக்னிக்கல் போஸ்டிங் ஒரு வாட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த முறை அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த முறை ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா அடுத்த முறை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அது என்ன சொல்கிறது, ஒப்பந்த அடிப்படையிலன்னு ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை பர்மனெண்ட் ஜாபாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் 99% இருக்குது. ஸோ அதனால் இப்போ இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களுடைய முழு எஃபர்ட்டை போட்டு படிங்க. ஏன்னா இப்போ ஜஸ்ட்டு ஒப்பந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஐடி கம்பெனி ஒரு ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஒரு வருஷமும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். 99% நம்மளும் விசாரித்த வகையில் சொல்கிறேன். 99% உங்களுக்கு இதை பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பர்மனெண்ட் ஆக்குறாங்க அப்படின்னா இப்போ போகிற 75 காலி பணியிடங்கள் இருக்குல்ல, ஸோ இந்த நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது முன்னுரிமையை தாண்டி இவங்கள ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய இப்போ 75 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் வேகன்சி ஏன்னா கம்ப்யூட்டர் சைஸாக தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ கோர்ட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஸோ இதுவும் கம்ப்யூட்டர் தான் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டில் தேவைப்படுற வேகண்ட் 75. ஸோ இன்னும் 1 வருடமோ 2 வருடமோ கழிச்சு அவங்களுக்கு ஒரு 150 வேகண்ட் 200 வேகண்ட்னு தேவைப்படாம். ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற 75 பேரை பர்மனெண்ட் ஜாபாக ஆக்கிட்டு மீதி இருக்கிற நபர்களை அடுத்த வருஷத்துக்கு மீதி இருக்கிற வேக்கண்ட்டை நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து அவங்க எடுக்கலாம். ஸோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் 100க்கு 100% இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இது ஒப்பந்த அடிப்படையில் நமக்கு இந்த ஜாப் அப்படின்றது கிடைச்சாலும் ஒரு யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னா இது வருஷம் எடுக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனே கிடையாது. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ப்ரைவேட் செக்டாரில் அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக வச்சு அதை கண்டக்ட் பண்ணி அதில் ரிசல்ட்டு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணி இந்த ப்ரொசீஜருக்கே கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் அப்படின்றது ஆகும். கோர்ட்டு சைட்லேருந்து வெப்சைட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அது கொண்டு எவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடித்து எல்லாரையும் உட்கார வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆகிடும். அப்போ 1 வருஷத்தில் மறுபடியும் அப்படின்னா அது அப்படி நடக்காது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், 100% இங்கே இருக்கிற ஒப்பந்த அடிப்படையில் போகிற நபர்களை பணி நிரந்தரம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு சார் நான் அப்போ நோட்டிஃபிகேஷன் நான் எழுதுனேன், எனக்கு கொஞ்சம் நல்லா படிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி நிறைய ஜாபில் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே அதுவே பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் அதை விட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இப்போ காம்படிஷன் அப்படின்றது மிக குறைவு. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதை விட்டுட்டு இன்னொரு வருடம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது பர்மனெண்ட் ஜாபாக கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து அவங்க ஃபில்லப் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் போட்டி போடுவாங்க. ஹெவி காம்படிஷனாக இருக்கும். அப்போ உங்களால் உள்ளே போகவே முடியாது, உள்ளே போகணுன்னு கூட நினைக்க முடியாது. பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 75ல் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு அப்படின்னு கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 500 நபர்கள் டு ஒரு 800 இந்த ரேஞ்சில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கிற நபர்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சரி நல்லா படிக்க ஆரம்பித்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்லை, அதையும் தெரிஞ்சுங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.